உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை இருக்கு பார்த்தீங்களா, யுவர் ஓல்டு ஹேபிட்ஸ், யுவர் ஓல்டு பிஹேவியர், உன்னுடைய பழைய காலத்துடைய பழக்க வழக்கங்கள், பழைய காலத்துடைய எல்லா காரியங்களும் நீ ரட்சிக்கப்பட்டுட்ட பிறகு உன்னை அது எக்ஸைட் பண்ணாது. புரியுதா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்ட முன்னாடி வரைக்கும் நீ நிறைய காரியங்களை என்ஜாய் பண்ணிட்டு இருப்ப, எது செஞ்சாலும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்ப, அது செஞ்சா என்ஜாய் பண்ணிட்டு இருப்ப. நான் சொல்ல விரும்பல அந்த காரியங்கள் எதுவுமே, அது செஞ்சா என்ஜாய் பண்ணுவ, இதுன்னு சொல்லி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்ப. ஆனா நீ ரட்சிக்கப்பட்ட அன்னில இருந்து இந்த பழைய வாழ்க்கை, பழைய பழக்க வழக்கங்கள் அதுக்குள்ள இருக்கிறியா இல்லையா என்பது உங்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். ஒருவேளை நீங்க இல்லை அப்படின்னா, இல்லை பிரதர் இயேசு விசுவாசித்த பிறகு கூட அந்த வாழ்க்கைக்கு இந்த வாழ்க்கைக்கு எனக்கு பெருசா வித்தியாசம் தெரியல அப்படின்னா, சாரி டு சே, நீங்க தேவனுடைய பிரசன்னத்தில் போய் உட்காந்து ஆண்டவரே எங்க மிஸ் பண்ணிருக்கேன் நான் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சபைக்குள்ள பிரசங்கிக்கப்பட வேண்டிய செய்தி தான் இது. இதில் நான் யாரையும் பயம்புறுத்தல. ஆனால் இது நிச்சயமா நீங்க சீர்தூக்கி சரி செய்து பார்க்க வேண்டியது உங்களோட தனிப்பட்ட கடமை. இதை நான் இங்கே நின்றுட்டு நான் ரொம்ப பரிசுத்தவான், என் குடும்பம் ரொம்ப பரிசுத்தவான், நீங்க எல்லாம் பாவிங்கன்னு நான் சொல்லலை. இது எனக்கும் அப்ளிகபிள் தான். இப்போ ஒரு போதகராலையும் விசுவாசத்தை விட்டு இயேசுவை மறுதலிக்க முடியுமா அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் மன திரும்பலன்னு வச்சுக்கோங்களேன், தன்னுடைய பாவத்திலிருந்து ஈஸியா ஆண்டவர் பிசாசு அவனை வெளியே கொண்டு போயிடுவான்.